இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி புள்ளியியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற பாடம் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதுல 8.1 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8.2. 8.2 எக்ஸசைஸ்க்கான டாபிக் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ 8.2 எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மாறுபாட்டு கெழு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மாறுபாட்டு கெழு. சோ லாஸ்டா நம்ம பார்த்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விலக்கம் அப்படிங்கிறது. சோ இந்த திட்ட விலக்கத்துக்கும் மாறுபாட்டு கெழுக்கும் என்ன வித்தியாசம்? மாறுபாட்டு கெழு அப்படின்னா என்ன அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு ஒரு சிம்பிள் சிமுலேஷனும் நான் காமிச்சிடுறேன். சோ மாறுபாட்டு கெழு அப்படின்னா என்னங்கிற எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். சோ மாறுபாட்டு கெழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிடுறேன். ஒரு தரவு டேட்டா எடுத்துக்கிறோம். அதனுடைய திட்ட விலக்கத்தை சராசரியால வகுக்கும் போது கிடைக்கிறதுக்கு பேரு தான் மாறுபாட்டு கெழு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னா ஒரு டேட்டாவுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை அதனுடைய அரித்மெட்டிக் மீன் ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியதை தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறத சிவி அப்படி சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்ம்ல சிவி அப்படின்னு சொல்லுவோம். சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை x bar into 100%. So இதோடைய வேல்யூவை டேட்டாவை இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் உடைய டேட்டாவை பர்சன்டேஜ்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இதுக்கு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. ஸோ வாட் இஸ் மீன் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டேட்டாவுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் டிவைடட் பை தி அரித்மெட்டிக் மீன் இஸ் கால்ட் coefficient of variation. இது always it is usually expressed in terms of percentage. ஓகேவா? ஸோ இதோடைய கான்செப்டை சஜஸ்ட் பண்ணினவருடைய நேம் ஸ்டாட்டிஸ்டிஷியன் கால் பியர்சன் அப்படிங்கிறவருடைய பேர். ஓகேங்களா? ஸோ இதனை உலகிற்கு அறிவித்தவர் யார் அப்படின்னா இந்த இந்த கருத்தை இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மாறுபாட்டு கெழு என்ற கருத்தை நமக்கு தெரிவித்தவரின் பெயரானது புள்ளியியலாளர் கால் பியர்சன் அப்படிங்கிறவர் பேர். சோ இந்த மாறுபாட்டு கெழு குறைவா இருக்கும், ஆனா அதனுடைய சீத்தன்மை இருக்கு, நிலைப்புத்தன்மையும் உள்ளது. அதாவது டேட்டா with lesser coefficient of variation is more consistent or stable than other data. ஓகேங்களா? மற்ற டேட்டாஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் உடைய டேட்டாவானது கன்சிஸ்டன்ட் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? கன்சிஸ்டன்ட் ஜாஸ்தியா இருக்கும், ஸ்டேபிளாவும் இருக்கும் மற்ற டேட்டாஸோட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சிமுலேஷன் ஜஸ்ட் சிம்பிள் இந்த கான்செப்டை அப்படியே இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுடைய டெஃபனிஷனை தான் இதுல சிமுலேஷனா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ங்கிறது பாருங்க. Women have a mean height, அதான் arithmetic mean, சராசரி mean height of 63.8 inches with a standard deviation of 2.8 inches. Men have a mean height of 69.4 inches with a standard deviation of 3.1 inches. So which has the greater spread
which has the greater spread relative to mean, women's height or men's. அதாவது இதனுடைய greater spread வந்து விமென்ஸ்கா இல்ல மென்ஸ்கா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அவ்வளவுதான். ஸோ இது எப்படி வந்து மாறுபாட்டு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனா சொல்லுவோம்? ஃபார் த விமென் standard deviation, that is sigma by mean 2.8 by 63.8. For the men, standard deviation by mean 3.1 divided by 69.4. So for women க்கு வந்து coefficient of variation is 0.044. மென்னுக்கு வந்து coefficient of variation is 0.045. So in this case, men have the greater spread relative to their mean. ஸோ எது வந்து கிரேட்டரா இருக்கு, விமனுடைய மீனா ஆர் மென்னுடைய இதுவா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான். ஸோ இந்த 8.2 எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் இதுல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மாறுபாட்டு கெழுனா என்னன்னு பார்த்துட்டோம். அதனுடைய ஃபார்முலா பார்த்துட்டோம். இப்போ வந்து எக்ஸசைஸ் சம்க்கு போறோம். எக்ஸசைஸ் சம் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஸோ கொஸ்டின் காமிச்சிடுறேன். The standard deviation and the mean of your data are 6.5 and 12.5 respectively. Find the coefficient of variation. ரெண்டாவது கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? coefficient of variationும் டேட்டாவும் கொடுத்துட்டாங்க, மீன் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் coefficient of variation. ஸோ ஒவ்வொரு கணக்கா பார்க்க. ஓகே, இது இந்த எக்ஸசைஸ்ல இருந்து தான் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் அதிக அளவுல வரும். ஓகேங்களா? ஸோ 2 மார்க் கொஸ்டின் வில் கம் அண்டர் திஸ் எக்ஸசைஸ் ஒன்லி. ஸோ பிகாஸ் இந்த 4 எக்ஸசைஸ்லையுமே பார்க்கும்போது உங்களுக்கு இதுல தான் வந்து 2 மார்க் கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. exercise 8.2ல question number 1. Coefficient of variation. Coefficient of variation CV is equal to sigma by x bar into 100%. So இங்க given sigma என்ன? Given sigma is equal to 6.5. X bar is equal to 12.5. CV calculate பண்ணும். So இந்த formulaல இதை substitute பண்ணா CV coefficient of variation you will get 6.5 divided by 12.5 into 100%. So இப்போ இத calculation நான் இங்க தனியா போடுறேன். ஓகேவா? 6.5 divided by 12.5 into 100. என்னுடைய cancellation purposeக்காக நான் ஈஸியா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இத வந்து 25 4 தடவை, இதுல 125 5 தடவை, 5 on 5 5 பேலன்ஸ் 1 3 15 13 into 4 52. இல்ல இதையே நீங்க டைரக்டா கூட போட்டுக்கலாம். சரிங்களா? சோ 52%. CV is equal to 52%. Okay, first question. அடுத்தது second question.
The standard deviation and coefficient of variation of a data are 1.2 and 25.6 respectively. Find the value of mean. Okay. So, இப்போ CV கொடுத்துட்டாங்க, sigma கொடுத்துட்டாங்க, mean என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதான் question. Given sigma is equal to 1.2, CV is equal to 25.6, x bar is equal to what? இதான் question. Okay வா? So first question read பண்ணும், understand பண்ணும், what is given எழுதணும், what is the formula for the procedure போடணும், அதுக்கப்புறம் value substitute பண்ணீங்கன்னா answer ஈஸியா கிடைக்கும். CV is equal to sigma divided by x bar into 100%. Okay. So, இதிலேந்து நான் கீழே அடுத்த ஸ்டெப் போய்க்கிறேன். x bar தான் உங்களுக்கு தெரியாது. So, x bar ஆப்போசிட்ல கொண்டு போயிடுங்க. x bar is equal to sigma divided by CV into 100%. So, இப்போ இங்க x bar is equal to sigma என்ன 1.2, CV என்ன 25.6 into 100%. So, இத நீங்க solve பண்ணீங்கன்னா x bar is equal to, இப்போ இது வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? நான் இங்க கேன்சலேஷன் தனியா போடுறேன். 6 2 12, 2 2 2 2 4, 8 2 16, 3 2 6, 6 4 64, 52 100, 32 2, 64, 25 2 50, 16 2 32. ஆச்சா? 25 into 3 75 divided by 16. So, இது 16 வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா 16 4 64, 16 5 80. ஓகே. So, 16 1 16, 16 4 64. ஓகேவா? பேலன்ஸ் இங்க எவ்வளவு இருக்கும்? இங்க ஒரு 6, அங்க ஒரு 5 9. ஓகே. 16 5 80, 16 6 96. ஸோ இப்போ வந்து நீங்க 16 வாய்ப்பாடுல போட்டீங்கன்னா 5. ஸோ 4.58 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 4.6. ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 4.6. ஓகே. அடுத்தது மூணாவது கேள்வி. Question number 3. If the mean and coefficient of variation of a data are 15 and 48 respectively, to find the standard deviation. இப்போ previous questionல x bar கேட்டிருந்தாங்க. இந்த questionல sigma கேக்குறாங்க. இது எல்லாமே important 2 mark question. CV உடைய formula sigma is equal to CV into x bar divided by 100. sigma தானே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. So 48 into sigma is equal to 48 into 15 divided by 100. So இப்போ இங்க cancellation மட்டும் தனியா போட்டு காட்டுறேன். 48ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே. இப்ப கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா முடிஞ்சிடும் வேலை. 720 divided by 100 இல்லையா? ஸோ இப்போ 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்க 10 இருக்கு. ஸோ 7.2 ஒரு சைபர் கழிட்டீங்கன்னா
7.2. இதை 48 into 15 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா சிக்மா is equal to 720 divided by 100. ஒரு சைஃபர் கேன்சல் பண்ணிக்கோங்க. கீழே 10 இருக்கு. அப்போ ஒரு புள்ளி தள்ளிட்டீங்க அப்படின்னா சிக்மா is equal to 7.2. ஸோ எப்பவுமே கேன்சலேஷன் பண்ணும்போது ஈஸியஸ்ட் வேவை தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்கிட்ட ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் பார்த்துருக்கீங்க. ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. மேம், இந்த 3 கொஸ்டின்லையுமே சிவியோடைய ஃபார்முலாவை மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. வேற எதுவும் இதுல வந்து ஃபார்முலாஸ் நீங்க யூஸ் பண்ணலையா, பண்ண வேண்டாமா, ஒரே ஃபார்முலா தானே? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபார்முலா. அந்த ஃபார்முலால எந்த டேட்டா உங்க கையில இருக்கு, இப்போ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இதுல இதுல ஆஸ் இட் இஸ் இந்த ஃபார்முலா படி சிவி மட்டும் கேட்டு சிக்மா எக்ஸ் பார் 100%. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன் கொடுத்துருந்தாங்கன்னா இதுல டைரக்டா போட்டா சிவி கிடைக்கும். எனக்கு இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் பார் ஆனது ஆப்போசிட் சைட் போகும்போது இன்டூ எக்ஸ் பாரா மாறிடும். இந்த 100% இங்க வரும்போது டிவைடட் வந்துடும். சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிவி இன்டூ எக்ஸ் பார் பை 100. ஸோ எனக்கு என்ன கிவன் டேட்டா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஃபார்முலாவை ஜஸ்ட் அதோடைய பிளேசஸ் தான் மாத்துறேனே தவிர ஃபார்முலால எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா இஸ் திஸ் ஒன். ஸோ இதுல நான் வந்து என்கிட்ட கிவன் டேட்டா என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஆல்டர்னேட் பண்றேனே தவிர ஃபார்முலால மாற்றம் கிடையாது. ஆல்வேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா? ஸோ உங்க டவுட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம்ஸ் பாருங்க, அதுலயும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ டவுட் கேட்க கேட்க தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நல்லா புரியும். 4வது கேள்வி, if n is equal to 5, x bar is equal to 6, summation x squared is equal to 765, then calculate the coefficient of variation. Given n is equal to 5, x bar is equal to 6, summation x squared is equal to 765, CV is equal to what? ஸோ இப்போ சிக்மா இங்க உங்களுக்கு n அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, மேபி உங்களுக்கு டவுட் வரலாம், பாருங்க. சிக்மா is equal to summation x squared divided by n minus summation x by n the whole squared. ஸோ இப்போ இங்க summation x squared என்ன கொடுத்துருக்காங்க? Summation x squared 765 divided by 5 minus summation x by n the whole squared. So இங்க x bar is equal to summation x divided by n. So x bar உடைய value 6ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க summation x by n is equal to 6 அப்படின்னு எடுத்துக்கலாமா? 6 ஸ்கொயர்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? is equal to square root of 5 5 5 1 5 பேலன்ஸ் 2 5 25 பேலன்ஸ் 1 3 15 153 மைனஸ் 6 ஸ்கொயர்டு 36. ஸோ 153 மைனஸ் 36 போட்டீங்க அப்படின்னா நூத்தி 17.
117 இல்லையா? ஸோ 117க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் 117 10 10 100 11 11 121. ஸோ அப்போ ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது சிக்மா இஸ் ஈக்குவல் டு இங்க போடுறேன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 10.82. இப்போ சிவி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா CV is equal to sigma divided by x bar into 100%. 10.82 divided by 6 into 100. So, 3 2 6 52 100. 3 இங்க 2 இருக்கிறதுனால கேன்சல் ஆகாது. ஸோ 10.82 இல்லையா 82 divided by 6 into 100. ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் 6 டேபிள்ல டைரக்டா போட்டீங்கன்னா 6 6 பாயிண்ட் வச்சுப்பீங்க. 6 4 8 6 48 திருப்பியும் வந்து 2 இருக்கும். ஸோ வராது. இதை 2லயே கேன்சல் பண்ணுங்க. 3 இது 50. இதை வந்து திருப்பியும் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 3 3 3 1 3 பேலன்ஸ் 2 3 18 புள்ளி வச்சுக்கோங்க. 6 6 6ன்னு போகும். ஸோ 16.66 இன்டூ 10.82 இஸ் ஈக்குவல் டு இது பர்சன்டேஜை மறந்துடாதீங்க. மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 16 இன்டூ 10 இல்லையா 16.66 10.82 180.326 அப்படின்னு போகும். ஸோ வந்து 180.28% CV. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொஸ்டின் வருதான்னு பாருங்க. வெரி குட். என்கிட்ட இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மேம் இந்த கொஸ்டின்ல நீங்க ஏன் சிக்மாக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிவி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. நீங்க இப்ப ப்ரீவியஸ் சம்ல சொன்னீங்க சிவி கேட்டிருந்தாங்கன்னா டைரக்டா நம்ம வந்து சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100%ன்னு போடலாம்னு சொன்னீங்க. பட் இந்த கணக்குல ஏன் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்கீங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலாவை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெரி குட். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பார் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு சிவிக்கு தேவையானது சிக்மா எக்ஸ் பார் இது 2 தான் தேவை. ஸோ இங்க எக்ஸ் பார் மட்டும்தான் இருக்கு, சிக்மா இல்லை. ஸோ சிவியோடைய ஃபார்முலால போடணும்னாவே நமக்கு ஏதோ ஒரு 2 வேல்யூ தெரிஞ்சாதான் 3வது வேல்யூவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இங்க வந்துட்டு நமக்கு ஒரு வேல்யூ தான் தெரியும், பேலன்ஸ் 2 வேல்யூ தெரியாது. சிவியும் தெரியாது, சிக்மாவும் தெரியாது. ஏதோ ஒன்று தெரிஞ்சாதானே இன்னொன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ 2மே தெரியாது. அப்போ நமக்கு சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம கிட்ட தெரியும் அண்ட் அதுக்கான வேல்யூஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிக்மாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து சிவி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி ஆயிடுமா? ஸோ சிக்மாவை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா சிவி கண்டுபிடிக்கிறது வந்து சிவியோடைய ஃபார்முலால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலால போட்டுடலாமா? ஸோ இது ஈஸியா இருக்குமா? அதனாலதான் நம்ம அந்த ஃபார்முலா இந்த இடத்துல சிக்மா ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 5th சம். Question number 5.
Find the coefficient of variation of 24, 26, 33, 37, 29, 31. இப்போ இங்க ஒரு டேட்டா தான் கொடுத்திருக்காங்க. இந்த டேட்டாவை வச்சு ஒரு தரவு கொடுத்திருக்காங்க. இந்த தரவை வச்சு நீங்க தான் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், சிக்மா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் சிவி உடைய ஃபார்முலால போட்டு சிவி கால்குலேட் பண்ண முடியும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டேபுலர் காலம் போட போறோம். ஓகேவா? சோ கொடுத்திருக்கிற கிவன் டேட்டாக்கு டேபுலர் காலம் போட போறோம். எக்ஸ் ஃபர்ஸ்ட் 24, 26, 33, 37, 29, 31, 180. ஸோ எக்ஸ் போட்டோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 180. சரிங்களா? ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ எக்ஸ் பார் என்ன, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா சம்மேஷன் எக்ஸ் வந்து 180 டிவைடட் பை என் வந்து 6. 6 1s are 6, 6 3s are 18, 18 18. So x bar is equal to 30. From this x bar is equal to 30. So இப்போ d is equal to x minus x bar. 24 minus 30 is minus 6. 26 minus 30 is minus 4. 33 minus 30 is 3. 37 minus 30 is 7. 29 minus 30 is minus 1. 31 minus 30 is plus 1. So இப்போ minus எல்லாம் add பண்ணுங்க. 6 plus 4 10, 10 plus 1 11. 7 plus 3 10, 10 plus 1 11. So plus 7 minus 7 cancel ஆயிடும். Summation d is equal to 0. இப்போ d squared. 6 squared is 36, 4. Minus 6 squared is plus 36, minus 4 squared is plus 16, plus 3 squared 9, 7 squared 49, 1 squared 1, 1 squared 1. So இதை எல்லாத்தையும் add பண்ணீங்க அப்படின்னா 112. ஓகே, இப்போ உங்களுக்கு சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வேணும் இல்லையா? இப்ப எக்ஸ் பார் தெரியும், இப்ப சிக்மா தெரியணும். அதுவும் தெரிஞ்சாதான் சிவில நம்ம போட முடியும். சமேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என். So summation d squared is equal to what? 112 divided by 6. 112 divided by 6. 6 6, 6 1 6, 6 2னா 12 ஆயிடும். 6 1 6, பேலன்ஸ் 5. 8 6 48, 9 6 54. இங்க வந்து 52 தான் இருக்கு இல்லையா? 8 6 48. அப்போ பாயிண்ட் வச்சுப்பீங்க. திருப்பியும் 4, பேலன்ஸ் 4 இருக்குமா? ஸோ 4 அப்படிங்கும்போது 6 6 36. 6 6 36, 4 4ன்னு வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18.66. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18.66 ரூட்டுக்குள்ள இருந்து வெளில எடுத்தீங்கன்னா which is equal to sigma is equal to 4.32. X bar is equal to 30. CV is equal to sigma divided by x bar into 100%. So CV is equal to sigma என்ன 4.32 by 30 into 100. ஒரு சைஃபர் கேன்சல் பண்ணிக்கோங்க.
இது மூணாம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாமா? 432ன்னு பார்க்கலாம். 3 3 3 3 பேலன்ஸ் 1 முன்னாங்கு 12 பேலன்ஸ் 1 முன்னாங்கு 12 1.44 இன்டூ 100. ஸோ 100ஆல பெருக்கும் போது CV is equal to 14.4%. இந்த பர்சன்டேஜ் சிம்பிளா மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தது 6வது கணக்கு. Same question. The time taken in minutes to complete your homework by 8 students in a day are given by கொடுத்திருக்காங்க. Find the coefficient of variation கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சேம் மெத்தட் அப்படியே தான் போடணும். நீங்க ட்ரை பண்றீங்களா ஹோம்ஒர்க்கா? ஸோ சேம் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி டேபுலர் காலம் இதே ஃபார்முலா சிக்மாக்கு சமேஷன் டி ஸ்கொயர் பை என் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா சிவி ஆன்சர் 10.07% அப்படிங்கிறது வரும். ஸோ அதை வந்து வீட்டில் நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. 6வது கேள்வி. ஸோ அப்போ இப்போ நம்ம 7வது கேள்வி போலாம். சேம் டிட்டோ, எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதுல 6க்கு பதிலா 8, அவ்வளவுதான். 8, இதுல 6 பேர், அதுல 8 பேர், அவ்வளவுதான். 7வது கொஸ்டின் பாருங்க. The total marks scored by two students, Satya and Vidya, in 5 subjects are 460 and 480, with standard deviation 4.6 and 2.4 respectively. Who is more consistent in performance? நம்ம ஒரு சிமுலேஷன் பார்த்தோம் இல்லையா? சேம் அதேதான். அதுவும் வந்து சிமுலேஷன்லயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்க்கலாம், நம்ம இங்க எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப எனக்கு ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. 5வது கேள்வியும் 6வது கேள்வியும் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருக்காங்க. என்னன்னா, மேம் சிக்மாக்கு ஆல்வேஸ் வந்து சமேஷன் டி ஸ்கொயர்ட் பை என் தானா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கால்குலேட் பண்றதுல சிக்மாக்கு ஆல்வேஸ் சமேஷன் டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர்ட் பை என் அப்படிங்கிற ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணினாலே போதுமானது. பட் கிவன் டேட்டா வந்து எப்படி வந்து இந்த மாதிரி நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த தரவுகள்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சேம், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, சத்யா, வித்யா. சோ சத்யாக்கு வந்து given summation x1 is equal to 460. வித்யாக்கு given summation x2 is equal to 480. So sigma 1 for Satya இல்லையா 4.6. Sigma 2 for Vidya 2.4. சோ இங்க எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். வித்யாக்கும் சத்யாக்கும் எக்ஸ் பார் இந்த கோடுல கடைசியா போட்டுக்கலாம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு summation x1 divided by n, which is equal to 460 divided by 5. 5 சப்ஜெக்ட் இல்லையா? அப்போ 92. ஓகே, 92%. இல்ல பர்சன்டேஜ்ல எழுதக்கூடாது. அடுத்தது இங்க எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு summation x2 divided by n, 480 divided by 5. அப்போ 96. இப்போ CV1 பாருங்க, CV2 பாருங்க. ஓகேவா? coefficient of variation 1 என்னது 4.6 divided by 92 into 100%. CV2 is equal to 2.4 divided by 96 into 100%.
46/92 இன்டூ 100. ஓகேவா? 23 23 44 4 2 8 பேலன்ஸ் 1 6 2 12 46 23 23 23 2 46 2 2 இது 5% ஓகே. இங்க பாயிண்ட் இருக்கு இல்லையா? 446 கிடையாது, 4.6. அப்ப இங்க வந்து CV1 வந்து 5%. அதே வந்து CV2 வந்து சேம் 2.4/96 into 100 போட்டீங்கன்னா 2.5%. ஸோ இவங்களுடைய கோஎஃபிஷியன்ட், சத்யாவுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 5, வித்யாவோடது 2.5. அப்போ சிவி ஆஃப் வித்யா இஸ் லெஸ் தென் சிவி ஆஃப் சத்யா. Therefore, Vidya is more consistent. Vidya is more consistent. Okay. So, இன்னும் நமக்கு இந்த எக்ஸசைஸ்ல ஒரு கணக்கு இருக்கு பேலன்ஸ். எவ்வளவு சம் இருக்கு இந்த எக்ஸசைஸ்ல? ஒரு சம் இருக்கு. அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல நீங்க 2 3 டவுட்ஸ் கேட்டீங்க. அதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.